ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம புஷ்பா ஃபேமிலியில் என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான கருவாடு குழம்பு. கருவாடும் மொச்சக்கொட்டையும் போட்டு நம்ம இங்கே பாருங்க, கருவாடு வேக வச்சிருக்கு. சாரி, பரவாயில்ல. கருவாடு கழுவி வச்சிருக்கோம், மொச்சக்கொட்டை வேக வச்சிருக்கோம், வெங்காயம் தக்காளி புளி எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நம்ம கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். சிம்பிளாக தான் செய்கிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டோம், கடுகை போட்டுடலாம். கடுகு வெடிச்சிச்சு, 2 ஜீரகம் போடலாம். பாருங்க, நல்லா வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகட்டும். கருவேப்பிலை போட்டுடலாம், தக்காளி போட்டுடலாம். நல்லா பழுத்த தக்காளி, தக்காளி போட்டாச்சு. நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி தான், தக்காளி போட்ட உடனேயும் கொஞ்சம் நம்ம சால்ட் போட்டுடலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக்லேயும் வரும், இன்ஸ்டாலையும் வரும். ஃபேஸ்புக்கில் புஷ்பா ஃபேமிலி தான் வரும். இன்ஸ்டாவில் கீதாங்கிற நம்ம ஐடி இருக்கும். இனிமேல் டெய்லி ஒரு வீடியோ போடலான்றது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. டெய்லி ஒரு வீடியோ போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வதங்கிடுச்சு பாருங்கள், நல்லா பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி இதுலேயே மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிருக்கேன். தேங்காயில் நம்ம மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன், ஊற்றிக்கலாம். புளி கரைசல் ஊற்றியாச்சு, கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம புளி தண்ணி நான் ஊற்றினது நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சு தேங்காய் ஊற்றிடலாம். இப்போ நம்ம மொச்சப்பயிறு போட்டுடலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும், கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றி எல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு இப்போ எப்படி குழம்பு கொதிக்குது பாருங்கள். அது கொதிக்கிறக்குள்ள நம்ம இந்த பக்கம் சாப்பாடு வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இந்த கருவாடை போட்டுடலாம். கருவாடு போட்டு லைட்டாக நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணால் போதும். கொதிக்குது பாருங்கள், நல்லா கொதிக்கும் போது நல்லா வாசனை வருதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எவ்வளோ கெட்டியமாக இருக்குது குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், கருவாடு வெந்துருச்சு. 2 கொதி வந்தோடனே கருவாடு வெந்துருச்சு. குழம்பு எவ்வளோ திக்னஸாக இருக்குது பாருங்கள். இப்போ கொத்தமல்லி போட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம், சாப்பிட போகிறேன். பாருங்கள், சாப்பிட்லாம். குழம்பு எடுத்துட்டு சாப்பாடு எடுத்து சூப்பரான நம்ம கருவாட்டு குழம்போட சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கருவாடு எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.